இவங்க ஜோக்கர் டீம் கிட்ட ஒரு ஃபைட். பிடிஎஸ் என்ன இன்னும் 3000 மீட்டர் ஜோன் போகணும். இன்னும் அம்மையில ஜாலியா இருக்கிறாங்க. எஸ்என்டி ஆள வரணுமா? எஸ்என்டி ஆள வரணும். எஸ்என்டி மரண மாட்டேங்குது. அவ்வளவுதான், மொத்தமா மரண மாட்டேங்குது. எஸ்என்டி 1v4 வாங்கி இருக்காங்கனா யார்கிட்ட? யுவிஓபி டீம்ல பிரைமோஜின் ஒருத்தர் இருக்காரு பாருங்க. ஆமா ஆமா ஓகே. ரியாட் அணியை முடிச்சு விட்டுருக்காங்க. ஜோக்கர் ப்ரோ அணி ரியாட் அணியை கால வரணும். 2 கில், நவீன் 2 கில். ஐயோ இப்ப இன்னொரு டீம். ஆமாமா இங்க டாடி பட்டாஸ் அங்க பாரு. டாடி பட்டாஸ் நாக்குல இருக்கான். இவங்கதான் போடு. நவீன் மட்டும் தான் இருக்கான். நவீன் அகால பண்ணம். ஜோக்கர் ப்ரோ டீம் அகால வாங்க மாட்டேங்குது. அவ்வளவுதான் முடிச்சுட்டாங்க. 3 டீமுக்குள்ள சண்டை நடந்துச்சு போல. பொட்டியாகுது. சோலோ பீட்ஸ் அங்க பாரு. சோலோ பீட்ஸ் வந்திருக்கு. ஓ நாக்குன்னு பார்த்தனா வராங்கப்பா. வந்தவனே ஒரு மாலி போடு. நாக்கு ஜோர்டன் நாக்கு ஜியூஸ் அகால வரணுமா? ஜியூஸ் ஒரு நாக்கு 1 HP. ஒரே ஒருவன் அந்த பக்கம். அவங்க டீம்ல ஒருத்தன், இவங்க டீம்ல ஒருத்தன். அவ்வளவுதான். கால்ஸ் கொடுத்துறான். இங்கதான் தூக்குறான் கால்ஸ் கொடுத்துறான். அவரு பாருங்க வண்டி எடுத்துட்டு. அவ்வளவுதான் அகால மரணம். 1v3 ஒரு அருமையான 1v3 பண்ணி ஜியூஸ் தன்னோட அடியில இருந்த ஒரே ஒருவனை காப்பாத்திட்டாங்க. ஒரே ஒருவன் தான் இருந்தா. அவனும் லாக்அவுட்ல இருந்தா. அவனையும் காப்பாத்திட்டாங்க. பிடிஎஸ்ங்கப்பா என்னப்பா இன்னமும் ஜோனுக்கு வரல. பெரிய பேர்லயே நிக்கிறாங்கண்ணா. 3000 மீட்டர் வெற்றி பெற்றே ஆகணும்னு இருக்காங்க போலயே. தண்ணி வண்டியில இவ்வளவு தூரம் அவங்க சீக்கிரமா வர முடியுமா? 3000 மீட்டர் தண்ணி வண்டி வந்துட முடியும். சாக்கா கால மரணம் போடு. 2.0 ஐவரிய கால மரணம். டோனி ஐவரிய கால மரணம். ராட்ரிக் மட்டும் தான் இருக்கான். ராட்ரிக் காப்பாத்த முடியுமா? போக மாட்டேங்காங்க. 2.0 மரணத்தை முத்தமிடுகிறது. பிடிஎஸ் பாயிண்டை எடுக்க வருகிறது. அவ்வளவுதான். ஐயோ மரணம். 2.0 மரணம். மிடில் மேன் வைட்டி 2.0 என்னப்பா எல்லா டீமுமே 1v4 சாவுது. 1v3 தான் எல்லாரும் பண்றாங்க. பிடிஎஸ் இன்னும் ஜோனுக்குள்ள வரல. பிடிஎஸ் தன்னோட கேம் பிளே மாத்தியது. வெற்றிக்காக போராடுறாங்க. இல்ல பிஆர்டி மறக்கிட்டாங்க. அவர் பிஆர்டி மேல இறங்கிடுச்சு. அவங்க இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் எடுத்து அந்த மலைக்கு அப்புறம் இருக்காங்க. இப்படியே அந்த பில்டிங் வியூல இருக்காங்களே. வீட்ல இறங்கி இருக்கு. இப்படி எடுக்க முடியும். கார் வச்சு அது மேல ஏறி அதுக்கு மேல ஏறி ஏறணும். ஆனா டைம் இல்ல. வீட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு கேம் சென்ஸ் தவற பண்ணுதா? வீட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு கேம் சென்ஸ் தவற இழுத்து கொண்டிருக்காங்களா? 4 பேருமே அலைவா தான் இருக்காங்க. எடுத்துறாங்க. இல்ல டிரைவ் வந்து அங்க காட்ட மாட்டேங்குது. எடுக்க முடியல. தவறு இழைக்கிறாங்க. லேட் இழுத்துட்டாங்க. 3000 மீட்டர் ஜோனுக்குள்ள போகணும். வியாடியம் அவங்களுக்கு மொமெண்டம் கொடுக்கவில்லை. அவங்களை வியாடியம் எடுக்க விடாம பண்ணிடுச்சு. மரணம். கொஞ்சம் தள்ளி ரோட்லயாச்சும் அடிச்சிருக்கலாம். அவ்வளவுதான். கோஸ்டோப்பியால வர முடியுமா? கோஸ்டோப்பியால ஜோனுக்குள்ள போக முடியுமா? சாயோபி தண்ணி வேண்டி வச்சிருக்கான். மரணமா? 2 நிமிடத்துல போக முடியுமா? வீட்டு சசிகல் நெஞ்சில் இடி இறக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? இறங்கி கொண்டிருக்கிறதா? பாப்போம். 1.5 நிமிஷம். ஜோன்ல இருக்கிறது 3 டீம் தான். ஆர்ஆர் டீம்ல 2 பேரு, என்எம்எஸ்ல அப்புறம் சோலோ பிடிஎஸ்ல. ஜோன்லியா கால மரணம் அடைய போறாங்களா? என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. இல்ல அதுக்கப்புறம் ஒரு 50 செகண்ட் இருக்கும். 2 நிமிஷம் இருக்கு இன்னும். பாதி வந்துட்டாங்க. இதோ கட்கா வரைக்கும் வந்துட்டாங்க. சாய்னா கொஞ்சம் ஸ்லோவான வண்டி. மத்தவங்க எல்லாம் 140 கிலோமீட்டர் போற வண்டி தான்.
ஸ்பீடு போகுதுண்ணே தண்ணி வண்டி ஓட்டும் போது பாக்குறேன். போயிடலாம், இந்த தண்ணி வண்டியை ஓட்டு போயிடுவாங்க போல இவங்க. ஆனா சாய் ப்ரோவே தண்ணி ஊத்தி அவ்வளவு ஃபாஸ்டா ஓட்டிட்டு போற கோஸ் ப்ரோ கூப்பிட்டு வச்சுட்டு பின்னாடி வராரு. அவன் கடைசி கூட ட்ரை பண்ணிட்டு இருந்தான். வந்துட்டாங்க. எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம வந்துட்டாங்க. ஆனா இப்ப என்னன்னா இந்த மிடில் மேன் டீம் இங்க இருக்கு. இவங்க தான் 2.0 கார்ல போகும்போது தூக்குனாங்க. பிரச்சனை இல்லையே, இவங்க போயிடுவாங்க. அடிக்க முடியுமா? அடிப்பாங்களா? இந்த வழியா போவாங்களா இல்ல அவங்க கிளம்புவாங்களா? ஸ்டே பண்ண வேண்டியது மிடில் மேன் தான் ஸ்டே பண்ணி ஆகணும். கண்டிப்பா தண்ணி வண்டி சவுண்ட் கரபரன்னு கேக்கும். டேடியோட பக்கத்துல இருக்காரு. மிடில் மேன் டீம் இங்கே வெயிட் பண்ணிருக்காங்க. இல்ல அவங்க இன்னொரு பிரிட்ஜ் எடுக்கறாங்க. ஆஹா, அருமையான ஸ்ட்ராட்டஜி OGBTS பண்றது. அப்சல்யூட்லி டைம் இருக்கு அவங்களுக்கு. இன்னும் 1.5 நிமிஷம் இருக்கு. அதனால அவங்க கரெக்ட்டா வளர்றாங்க. போடு. இங்க பாருங்க, ஃபெர்ரி பேர் கார்னர்ல இருந்து சொன்னல 2.0 ஜெயிச்சு தான் பீட்ட ஜெயிக்கிறதுக்காக போராட்டத்தை நடத்த முடியுன்னு. போற OG போராட்டம் நடத்த வேண்டியிருக்கிறதுக்கா. பா ஜோன் எடுத்துட்டாங்கப்பா வெறியா. பாத்தீங்களா மூலையில நிக்கறாங்கன்னு. செம்மையா வளர்றாங்க ப்ரோ. உண்மையாலுமே என்ன கால்குலேஷன், என்ன இது. 1.5 நிமிஷத்துல வந்தாங்கண்ணே டீமே. ஆமா வந்துட்டாங்க. பேர்ல இருந்தீங்க. இன்னும் 50 செகண்ட் இருக்கு அவங்களுக்கு. 50 செகண்டுக்குள்ளாரே வந்துட்டாங்க. ஜோனுக்குள்ளாரே வந்துட்டாங்க. அண்ணா இது உண்மையிலேயே ஒரு தரமான ஸ்ட்ராட்டஜினா. ஆமா வெறியா வந்துட்டாங்க. எல்லா டைமும் ஜோன் போறது. லாஸ்ட் டைம்ல ஏகப்பட்ட டீம் கார்னர்ல இருந்தா ரொம்ப கஷ்டம். இன்னும் எடுத்து போட வச்சிருப்போம். ஒரே ஒருத்தர் கிட்ட மட்டும் தான் சரி மேலே படுத்துக்கோ. BRD மகால மரணம் அடைஞ்சது. OGBTSக்கு மேலேயே மாட்டிக்கிச்சு கூடையிலேயே. சரி ஓன் ரோ ஒரு ஜோன் புடிச்சிருக்காரு. சரி ஜோன் சென்டர் லிட்டரலி ஜோன் சென்டர். எல்லாரும் ஜோன் போய் வந்துட்டாங்க. ஏகப்பட்ட டீம்ஸ் 15 டீம். நான் சொல்றேன் நீ விளையாடு. நான் சொல்லிக்கிறேன் நீ மேல இல்ல நான் மேலே படுத்துக்கோ. நான் சொல்லிக்கிறேன் விளையாடு. நான் சொல்லிக்கிறேன் ஜாலியா இரு. அடுத்த ஜோன் யாருக்கு போட போகுது? ஊட்ரிச்சு ப்ரோ கிசாக்கு. ஓடு பா வெறியான ஒரு சோளம் புடிச்சாங்க ப்ரோ. தண்ணி விட்டு அடி விடுது. SHBTS அடிக்குது. SHBTS உடைக்கிறாங்க. SHBTS உடைக்கிறாங்க. SHBTS ஓடாச்சிட்டாங்க. காலா மரணப்பட்ட தண்ணி வண்டி இருந்தா ஒண்ணும் மரணம் அடைந்தது. காய்ஸ் மரணம் அடைந்தது. மிஷன்ஸ் வந்து ஓப்பன்ல இருந்து சாய் சொல்றான். இது ஒரு தவறாகுமா? லேசோலி அகால மரணம் பிரைம் கோச்ன்றவர். எல்லாம் தண்ணி வண்டியில லூட் வச்சிருப்பாங்க போல. எல்லாம் குமிஞ்சு எடுத்துட்டு இருக்காங்க. ஹைப்பர் சானாக்கு RRR டீம்ல. ஆமா ஹைப்பர் சானாக்க இருக்காரு. ஒரே ஒருத்தர் தான் செல்ஃபைட் பண்ணுமா. ஓ ரேம்போ சொல் வந்து காப்பாத்துறாரு. முன்னாடி இருந்து NMS இந்த சைடுல இருந்து ரெக்கார்ட். 3 பேர் RRR. இந்த ஃபைட்லாம் வேஸ்ட்பா. இவனுங்க தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவனுங்க எப்படி ஜெயிக்கிறாங்க கதை சொன்னாவே போதும். கடைசி ஜோன் வந்துருச்சுல, எல்லாரையும் ஃபைட்டும் காட்ட முடியாது. இவங்க ஒண்ணு எப்படி தோக்குறாங்க எல்லாம் எப்படி ஜெயிக்கிறாங்க, அவ்வளவுதான். கதையே ஒரே கதை தான். ஒன்னு தூக்கி போட்டாரு கும்முன்னு. ஆனா அந்த மோட்டர்ல யாருக்குமே லிட்டு படவே இல்லை. ரைட்டா கொஞ்சம் முன்னாடி போட்டிருந்தா RR எஸ் லைவுக்கு வந்து வெல்கர் பாடி வெச்ச நாக்ல இருந்து ஒரு அருமையான ரீவைவ் பண்ணியிருக்காரு ரேம்போ சோலோ. இந்த பக்கம் ஒரு புது டீம் என்ட்ரி. வேற யாரும் கிடையாது. SHBTS தானே தடுக்கலை பண்ணிக்கினாங்க. எல்லாருமே நாக். அவ்வளவுதான். டீம் வந்த ஒரு நொடியிலே மரணம். 14 டீம் இந்த ஜோன்ல. ஓடி டாக்ஸிக் கிட்ட மட்டும் தான் செல்ஃபைட் இருக்கோ, அவ்வளவுதான். சுத்தி அடிக்கிறாங்க ப்ரோ. இந்த பக்கம் பார்த்தா இவங்க மிடில் மேன் நெமிசிஸ் டீம், அந்த பக்கம் பார்த்தா என்னென்ன டீமும் அடிக்கிறாங்க ப்ரோ மாறி. சாய் வந்து எங்க நிறுத்துறதுன்னு தெரியாம மீன் மாதிரி வட்டமிட்டு கொண்டிருக்கான். கிருன்னு வட்டமிட்டு கொண்டிருக்கான், திட்டமிட்டு கொண்டிருக்கான். ஆனா ஒரு டீம்ல 4 பேருமே பெர்ஃபெக்ட்டா இருக்காங்க. ஜோனை புடிச்சி அழகா இந்த மேட்சோட மொமெண்டம் அவங்களுக்கு தன்வசப்படுத்தினாங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். ஒரு பாயிண்ட் எடுத்தாங்கனாலே ஒரு பெரிய கொண்டாட்டம் தான் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஆனா இன்னமும் பொறுமையா இருக்காங்க. இன்னமும் ஜோனோட கார்னர் எடுக்கிறாங்க அவங்க. ஆமா ஜோன் கார்னர்ல விளையாடுறது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ரெனால்ட் டீம் இருக்காங்க. ரெனால்ட் டீம் 6 அணி போட்டு பழகுது. எல்லாம் வெளியிலே அடிச்சுக்கிறாங்க. இவங்க ஒரு அருமையான ஜோன் வேறனே. ஜோன்
கிசா டீம்ல 4 பேர் இருந்தா வாங்கிக்கோ. ஒரு நேடு ஒரு நாக்கா இல்ல, ஒரு நாக்கு இல்ல. ஓடு ஓஜிபிடிஎஸ் தானே இப்போ இந்த மேட்ச் பறக்கவே விட போகுது பாருங்க. ஓஜிபிடிஎஸ் சும்மா மாசான ஒரு கேம் பிளே கொடுப்பாங்க. ஹைப்பர் சார் மறுபடியும் ரெனால்ட் நாக் அவுட். ஒரு நேடு இல்ல, ஒண்ணு ஆகல. தரமான ஒரு இடத்தை பிடிச்சாரு சாய் சீரிஸா. ஆனா இது கொஞ்சம் ஹைரிச்சாவும் இருக்கணும். கார விடுறதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு இடமா தேர்ந்தெடுக்கிறாங்க. ட்ரோல் ஐயோ ட்ரோல் என்ன ப்ரோ டீம் எடுக்கிறதுக்கு போயிட்டு இருக்காரு புக்குன்னு. வாவ் அவர் எடுத்துக்கிற இடம் வந்து ஒரு நல்ல இடம் தான் ப்ரோ. சிக்கமா விளையாடிட்டு இருக்கானுங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே ட்ரோல இறங்கி ஏஜ்ல ஒரு ஸ்ப்ரேவை போட்டாங்க பாருங்க. ட்ரோல் அழகா வந்து பேக் அடிச்சு கோஸ்ட் ஈஸ்வா 2 பேரும் வேற இடத்துல இருக்காங்க. கூப்பிடுறாங்க, நேமா கூப்பிடுறாங்க நினைக்கிறேன். வாங்க வாங்க இங்க வாங்க, ஜோன் இருக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. பாருங்க 4 பேர் சும்மா கழுகு மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. 3 பேருமே கார்ல தான் சுத்திட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் மிடில் மேட்டிங்ல பக்கத்திலே வந்து பிஆர்டிஎம் இருக்கு. ஜோன் கண்டிப்பா ஒரு கல் எடுத்து பிடிச்சே ஆகணும். கோஸ்டோ இருக்கிற கல்லு கூட பிடிக்கலாம். ஆனா லெஃப்ட்ல இருந்து இவங்க பிளாங்க் அடிப்பாங்க. என்எம்எஸ் டீம் ஜோன்ல தான் இருக்கு. அவனுக்கு எப்படியும் அந்த கல்ல தான் பிடிக்க போவாங்க. இது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜாவே அமையும். ஓஜிபிடிஎஸ்க்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான இடத்துல தானே இருக்காங்க. ஓஜி கண்டிப்பா இவங்க டீம் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இவங்க டீம் அடிக்கணும்னா மிடில் மேன் டீமால மட்டும்தான் முடியும். அதுவும் மிடில் மேன் டீம் நோண்டாங்கன்னா ஓஜிபிடிஎஸ் சும்மா விட மாட்டாங்க. தாங்க பாருங்க மோட்டரை மிடில் மேன் டீமுக்கு தான் ஒரு மோட்டர் பறக்குது. ஓ ஜோர்டனும் ஜீசஸும் இன்னும் இருக்காங்கப்பா ஃபர்ஸ்ட்ல இருந்து. இன்னமும் இருக்காங்க, நான் இப்பதான் பாக்குறேன். மாட்டிக்கிட்டாங்க. வர முடியாதுன்னு நினைக்கிறேன். மிடில் மேன் டீம் க்ளோஸ். கண்டிப்பா இவங்கள 2 டீம் அடிக்கும். கிசா டீமும் அடிக்கும், மிடில் மேன் டீமும் அடிக்கும். பின்னாடியே மாஸ்டர் ஸ்லேவ் டீம் எங்க இருந்து தான் வரானுங்க. அவ்வளவுதான், மறுபடியும் நாக் அவுட். மாஸ்டர் ஸ்லேவ் ஜீஸ் டீம் உடைக்க வாய்ப்பு இருக்கு. இவனுக்கு எங்க இருந்து வரானே தெரியல. கடைசில காலுக்கு எடுக்கல் மாதிரி வரானுங்க மாஸ்டர் ஸ்லேவ். அவ்வளவுதான், மரணம் முத்தமிட்டதா. மாசஸ்ல ஒரு தண்ணி வண்டி மறுபடியும் ஜோர்டன் உயிரோட இருக்கான் பாயினோம். அவ்வளவுதான், மரணம் அடைந்தது. சிச்சுவேஷன் தன்னந்தனியாக போராட முடியல. ஓஜி டாப் 5 வந்தாலே வெற்றி இருக்குன்னு அர்த்தம். அவங்க எடுத்த பொசிஷன், அவங்க ஆடின கேம் பிளே எல்லாமே ஆமா. அவன் ரொம்ப அவன் ஃபைட் எடுக்கல. சாய் வந்து ஜோன் எடுக்கிறது மட்டுமே தான் பாத்துட்டு இருக்கான். ஃபைட் எடுக்க வேணாம், விண்டா வேணும்னு வந்தா அடிதான். போடு ஒரு தரமான ஒரு மோட்டர். அதே இடத்துல இன்னொரு மோட்டர் போட்டா பிஆர்டிஎம் அகால மரணம். ஆல்ரெடி பிஆர்டிஎம் அகால மரணம். இப்போ மிடில் மேன் டீமால ரேங்க் ஓவர் பண்ண முடியாது. என்எம்எஸ்ல ஒரு நாக்கு. எல்லா டீமும் வேற டீம் சண்டை போயிட்டு இருக்கு. ஓஜி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஓஜி யாருக்கிட்ட சண்டை கூட போட பாரு. அங்க பாரு போடு முடிச்சாங்க. மாஸ்டர்ஸ் அகால மரணம். ஆனா இப்போ கண்டிப்பா வந்து ஃபைட் வந்து ரொம்ப பயங்கரமாவே இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க அழகா இந்த கல்லுல இருக்காங்க. கேப்ஸ் 4 பேர். அவ்வளவுதான் மிடில் மேன் டீம் வருது. மிடில் மேன் டீம் பாத்துறாங்க. ஓஜியை பாத்துறாங்க. மிடில் மேன் டீம் ஓஜியை பாத்துருச்சு. ஒரு நாக்கு கிசா டீம்ல ஒரு நாக்கு. அவ்வளவுதான். இந்த பக்கம் நாக்கு ஈஸ்வா நாக்கு. 2 டீமுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டாங்க. 2 டீமுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டாங்க. ஏபிசில பில இருக்கு. பிடிஎஸ் 2 டீமுக்கு நடுவுல மாட்டிக்கிச்சு. பாப்பா என்ன நடக்குது. தப்பிப்பாங்களா, அகால மரணம் அடைவாங்களா? ஏல மிடில் மேன் டீம், சில கிசா டீம், பில பிடிஎஸ். என்ன நடக்க போகுது கைஸ்? ஒரு நாக்கு வெறியான நாக்கு கோஸ்ட் போட்டதுல ஒரு தரமான மறுபடியும் ஒரு நாக்கா. மறுபடியும் ஒரு நாக்கு. ஐயோ மிடில் மேன் உடைக்குது பிடிஎஸ். மிடில் மேல ஒரே ஒருத்தன் பால்ட்ட மட்டும் இருக்கான். உடைக்கிறாங்க. அவ்வளவுதான் முடிச்சிட்டாங்க. அவனு முடிச்சாங்க. ஒரே ஒருத்தன் ட்ரோல் நாக்கு. மறுபடியும் ஒரு ட்ரோல் நாக்கு. முக்கியமான ஒருத்தன் நாக்கு போடுமா. கிசா டீம் மறுபடியும் கோஸ்ட் ஒரே ஒருத்தன் பாத்துட்டு இருக்கான். கோஸ்ட் முடியலனா. ஒரே ஒருத்தன் அவனையும் முடிச்சிட்டான். மிடில் மேன் ஆள வரணும். எவனோ ஒருத்தர் சொன்னான் சந்தையை கட்டாம கார் ஓட்டுறதை காட்டுறாங்க அப்படின்னு. கார் ஏன் ஓட்டுறதை காட்டினாங்கன்னா யாரு ஜெயிக்க போறாங்கன்ற கதையை சொல்றேன்னு அர்த்தம்டா. அவ்வளவுதான். கிசா டீம் கோஸ்ட் இன்னும் ஜோனுக்குள்ள போனோம். இன்னும் ஜோனுக்குள்ள போனோம். கிசா டீம் ஜோனுக்குள்ள ஒரு நாக்கு. 20 மீட்டர் ஜோனுக்குள்ள போனோம். 20 மீட்டர் போனோம். பிடிஎஸ் ஸ்லாட் 4 வருது.
கிசா நாக்கு கிசா கில் கிசா நாக்கு கோஸ்டா கிசா நாக்கு ரோமேஸ் மட்டும் இருக்கான் சாய் பாகலாம் போட்டு பழகிறான் அந்த பக்கம் கார்ல கிளம்புறாங்க சாய் நாக்கு ஈஸ்வா உள்ள போறான் ஈஸ்வா நாக்கா ஈஸ்வா நாக்கு கோஸ்ட் மட்டும் இருக்கான் அவ்வளவுதான் மரணம் அடைஞ்சாங்க கிசா வருஷம் பீட்டி சார் Are you serious guys? 2 நாக்கு வச்சாங்கனா ஆனா இங்க அதே சமயம் 3 பேர் நாக்கு ஆயிட்டாங்க 1v3 அந்த டீம்ல இருந்து BTS கேப்டன் தான் நினைக்கிறேன் கேப்டன் 1v3 ரோமியோ இஸ் லைவ்ன்ற ஒரு கில்லுனா வெரியா ப்ரோ ஐயோ என்ன ப்ரோ கிசா Are you